பிக் பாஸ் மார்னிங் லைவ்ல வந்து பார்வதியும் மற்றும் கமருதீன் நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில பார்வதியை யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு பாயிண்ட், இதுவே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. என்னதான் வந்து இப்படி பண்ணாலும் அவங்க ரிஜிஸ்டர் பண்றாங்க, கேமராக்காக பதிவு பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனா இவங்க எதையுமே ரிஜிஸ்டர் பண்ணது கிடையாதான், பேசினது கிடையாதான் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது தான் நமக்கு தூக்கி வாரி போடுது. அது ஒரு பக்கம். அடுத்து அன்அஃபிஷியல் ஓட்டிங் அனலைசஸ்ல யார் யார் எந்த இடத்துல இருக்கா, யார் எலிமினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இது ரெண்டுத்தையும் இதுல பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் பணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் போட்டீங்கன்னா வீடியோ பல பேருக்கு காட்டும். உங்க மூலியமா ஒரு 10-15 பேர் ரெக்கமெண்டேஷன்ல போவோம். அந்த உதவி எனக்கு பண்ணிருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ மார்னிங் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா பார்வதி மற்றும் கமருதீன் வெளியே கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டாங்க. ஸோ பார்வதியோட இந்த கண்ணு டோட்டலாக திறக்க முடியல, அப்படியே புஷ்ஷுன்னு வீங்கி போயிருக்குது. ரொம்ப கஷ்டங்க. நைட்லாம் அவங்க எப்படி தூங்குனாங்கன்னே எனக்கு தெரில, அந்த அளவுக்கு வலி வலிக்கும். கண்ணு தான் எனக்குலாம் வந்து அடிக்கடி கண்ணு வலி வரும். ஐ மீன் என்னன்னா ஒரு கண்ணை பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி வலிச்சுக்கிட்டே இருக்கும், இப்படி மூடிக்கிட்டே தான் இருக்கணும். இதில் வீங்கி போயிட்டு ஸ்வெல் ஆகிட்டு ரொம்ப கஷ்டம். ஆனால் அது பார்வதி தான் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. அது பார்க்குறதுக்கே நம்ம ஒரு மாதிரி இருக்குது. வெளியே வந்து அந்த வலியோடு வெளியே வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போதான் பல பேரோட உண்மையான சுயரூபங்கள் வெளியே தெரியுது, உண்மையான ஃபேஸஸ் தான் ரிவீல் ஆகுது. விக்ரம் பார்த்தியா இல்லையா, அந்த நேரத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுறான், எந்த மாதிரி சிரிக்கிறான், எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஒருத்தரோட வலியை வச்சு சிரிப்பதும் அதில் நகைப்பதும் இது மிக மிக தவறான செயல். அது கரெக்டு தான். அந்த இடத்துல பார்வதி சொல்கிற பாயிண்ட் எனக்கு வேலிடாக தான் படுது, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இன்னொரு பக்கம் சபரி பார்த்தியா இல்லையா, அவன் டாஸ்க்குக்காக எப்படிலாம் டாஸ்க்கை வச்சு பழி வாங்கணும்னு பார்த்துருக்கான் பாடுறாடி. அவங்க உள்ள இதெல்லாம் இருந்திருக்காடா, அதனால தானே இவ்வளோ வெளியே வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே பேசுகிறாங்க. அதில் குறிப்பாக அந்த டாஸ்கில் இவனுங்க இந்த மாதிரி பழி தீர்த்துப்பானுங்க போல, இதன் மூலிமா ரிவெஞ்ச் எடுக்கிறதே இதுவாக தான் இருக்கும்ன்ற ஒரு டிஸ்கஷனுமே அங்கே போகுது. ஓகேவா? அதில் கமருதீன் எனக்கு இந்த டாஸ்க்கு கார்டன் ஏரியா பார்த்தாவே சபரி எனக்கு வாரம் பண்ணதான் ஞாபகம் வருது, அந்த அளவுக்கு அவன் மேலே காண்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாரு. அந்த வாட்டர் டாஸ்கில் அவன் எப்படிலாம் தெரியுமா பண்ணான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கமருதீன் வேற பேசுறாரு. இன்னொரு பக்கம் ஐஸை வச்சு ஆறுதல் பண்றாரு பார்வதிக்கு. அந்த ஐஸை வச்சு இவங்க அவர் கேர் பண்ற விதம் பார்வதி இருக்கு, வேற மாதிரின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து என்ன பண்றாங்க, இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. திவ்யா பாத்தியாடாடே, திவ்யாவை எனக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக 2 காரணங்கள் சொல்றாங்க. திவ்யா நேத்து வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடி இருக்கலாம், நைட்டு பேசும்போது கூட சேர்ந்து விளையாடி இருக்கலாம், சேர்ந்து விளையாட இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் நான் யாரா இருந்தாலும் கேட்டிருப்பேன்ற மாதிரி அதை ஒரு பக்கம் சொல்றா. இவ எது கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்றா, அதையும் நேற்று ஃபுல்லா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காளே, இது எதுக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. திவ்யா பார்வதிக்காக தான் பேசுனாங்க, புரியுதுல, பார்வதியாக பேசுனது கூட ரிஜிஸ்டர் பண்றா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து இங்க சொல்றாங்க. உடனே கமருதீன் என்ன சொல்றான், இல்ல அவ வந்து கேமரா காக்கலாம் பண்ணல, அவ யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பா, யாரா இருந்தாலும் அப்படிதான் கேட்டுட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து திவ்யாக்காக பேசுறா. இல்லடா, அவ சொன்ன பாயிண்ட் வேலிடான பாயிண்ட், நியாயமான பாயிண்ட் தான், அது எனக்கும் புரியுது. பட் இருந்தாலும் அவ வந்து கேமராக்காக தான் பண்றான், கேமராக்காக இதெல்லாம் பண்றான்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதை தாண்டி திவ்யாக்குள்ளேயும் நிறைய அப்சர்வேஷன்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குன்றதை பார்த்தேன். எனக்கு இந்த 2-3 விஷயம் நேற்று பண்ணதுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ வந்து வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கணும், அங்கேயும் வந்து நான் அங்கேயும் பேசியிருக்கணும், அங்கேயும் கேட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்குறாங்கல்ல, இப்படி அங்கேயே பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்றா. அதுவுமே எனக்கு நியாயமாக தான் பட்டுச்சு. ஸோ திவ்யா கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நானும் கற்றுக்கிறேன். அந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும், எந்த மாதிரி இருக்கணுன்றதையும் சொல்கிற பாயிண்ட்ஸாக இருக்கட்டும். இப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிறேன். விக்ரம் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு சில விஷயங்கள், சபரி பண்ணுறதுலேருந்து. ஸோ இட் இஸ் எ லேர்னிங் ப்ராசஸில் ஒவ்வொரு விஷயமா நான் லேர்னிங் போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அது டெவலப் பண்ணிட்டு போகும். அடுத்து என்னால் ஒரு இடத்துல நிம்மதியாக உட்காந்துட்டு இருக்கவே முடியாது, நான் சுற்றிக்கிட்டே இருக்கிற ஆள். எனக்கு இங்கே உட்காந்து எனக்கு தூங்கவோ இதெல்லாம் பண்ண முடியாது, ரெஸ்ட் எடுக்க கூட முடியாது. நான் இப்படி தான், அப்படி நான் ரெஸ்ட் எடுக்கணும்னா இங்கே எடுக்க முடியாது, வீட்டுக்கு போய் தான் நான் ரெஸ்ட் எடுக்கணும், வீட்டில் போய் இருந்தால் தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்வதி வாக் அவுட் பண்ணுறாங்க, பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்ற மாதிரி. பார்வதிக்கு நினச்சா கூட நடக்காது, அந்த மாதிரி தான் இருப்பாங்க பார்வதி. சும்மா பேச்சு வாக்கில் வேணா நான் இங்கே இருக்கிறது என்னால் ரெஸ்ட் எடுக்கலாம் முடியாது, இங்கே அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அவங்க வீட்டுக்கெல்லாம் போக போகிறதில்ல. என்ன ஆனாலும் அந்த பிக் பாஸில் இருந்துட்டு தான் நான் போவேன்றது அவங்களோட தீர்க்கமான முடிவாக இருக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. இது ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணி 2 பேரும் அங்கே கார்டன் ஏரியா வந்து கிளம்பியாச்சு. அதை தாண்டி காலைல திவாகர் இப்போ நவரசங்களை வந்து
ஒரு பக்கம் சாண்ட்ரா சொல்ல அது பிரஜனா இது பண்ணன்ற மாதிரி நவரசத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார் நடிப்பில். இது ஒரு பக்கம். சரி, அன்அபிஷியல் ஓட்டிங்ல யார் யார் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றதான் போன வாரமே நமக்கு தெரிஞ்சிடும். போன வாரம் பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த வாரம் யார் முதல் இடத்துல இருப்பா? சாண்ட்ரா 18.8 கிட்டத்தட்ட 30,645 வாக்குகள் முதல் இடத்துல. ஸோ போன வாரம் சாண்ட்ரா ஆளுமை அந்த சீக்கிரட் டாஸ்க்ல பண்ண சம்பவத்துக்கு ஓட்டு வரலாம் எப்படி மக்களே? கண்டிப்பா ஓட்டு வந்திருக்குது. 30,645. அப்படியே நானும் ராஜாவா தான் வாழுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரெண்டாவது இடத்துல திவ்யா 16.8 27,527. ஸோ திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் 2,500 வாக்குகள் தான், கிட்டத்தட்ட ஒரு 3,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. நேற்று திவ்யாவுக்கு பெருசா நெகட்டிவ்லாம் கிடையாது. நேற்று திவ்யாவுக்கு ஒரு விதமான பாசிட்டிவ் தான் இருந்திருக்கு, சாண்ட்ராக்கும் ஒரு விதமான பாசிட்டிவ் தான் இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில டஃப் காம்படிஷன் டாப் 2 போயிட்டு இருக்கு. மூணாவது இடத்துல பார்வதி 24,451. ஸோ பார்வதிக்கு இப்போ இவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ரீதியாக பார்க்கலாம். ஒன்று, கமருதீனோட ஃபேன்ஸ் வந்து பார்வதிக்கு ஓட்டு போடலாம். ஏன்னா ரீசெண்டாக கமருதீன் கூட அவங்க க்ளோஸாக இருக்கிறதா இருக்கட்டும், திவாகரோட ஃபேன்ஸாக இருக்கலாம். இந்த ரெண்டு, திவாகரோட ஃபேன்ஸ் இல்லை, கமருதீனோட ஃபேன்ஸ். அதை தாண்டி நேற்று நடந்த விஷயத்தில் பல பேர் பார்வதிக்கு வந்து வருத்தம் தெரிவித்து அந்த ரீதியிலையும் ஓட்டு விழுவதற்கான சான்சஸ் ஆர் தேர் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் திவ்யாவுக்குமே 3,000 வாக்குகள்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து விக்கல்ஸ் விக்ரம் 13,013, 22,385. விக்கல்ஸ் ரெண்டாவது வாட்டி நாமினேஷன் வராரு. என்ன விக்கல்ஸுக்கும் ஓட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் பார்ப்போம், போன வாரம் அவர் அடி வாங்கினதுல சிம்பத்தி இதுவும் அவர் மேலே கிரியேட் ஆகிருக்குதோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. அடுத்து திவாகர் 8.2, 13,360. என்ன திவாகர் டாப்ல இருப்பாருன்னு நினைச்சா கடைசியில் இப்போ 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார் திவாகரோட நிலைமை. அந்த அளவுக்கு திவாகருக்கு டே பை டே டிக்ரீஸிங்ல போயிட்டு இருக்கு. அவர் வீட்டுக்குள்ள பண்ற விஷயங்கள் சில விஷயங்கள் கொஞ்சம் நெகட்டிவா மாற போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. பார்ப்போம் இந்த வாரம் அவருக்கு பாசிட்டிவ் அமைதா நெகட்டிவா போதான்ட்டு. அடுத்து வியானா 7.11, 11,592. வியானாவும் டாப்ல இருந்த கேஸுங்க. அந்த டேபிள் டாப்ல வியானா ஒரு வாட்டி, திவாகர் ஒரு வாட்டி இருந்தவங்கலாம் இப்போ என்னன்னா அந்த டேஞ்சர் லிஸ்ட்ல வந்த மிட் ஜோன்ல டாப்பும் இல்லை டேஞ்சரும் இல்லை, அந்த சென்டர் ஜோன் வருவாங்களா, அந்த சென்டர் ஜோன்ல இருக்காங்க. 11,592. ஸோ திவாகருக்கும் வியானாக்கும் 2,000 வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ், பெருசாலாம் இல்லை. அடுத்து இவங்கெல்லாம் இந்த டேஞ்சர் ஜோன் சம்பந்தப்பட்ட நபர்கள் 4 பேர் இருக்காங்க. அரோரா 5.66, 9,228. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு, 2,000, 2,500. ஸோ அரோராக்கு ஏதோ ஒரு ரீதியில் ஓட்டு வருது போல இருக்கே. அவங்களோட ஃபேன்ஸ் தீவிரமாக ஓட்டு பண்ணுறீங்களோ, அண்ணா பர்ஃபார்மன்ஸ் அந்த பொண்ணே வீட்டுக்கு போனோம் நீ ஏன் ஓட்டு போடுறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து கனி 5.42, 8,831. கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா 400 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ். கனி ஃபர்ஸ்ட் டைம் நாமினேஷன் வந்திருக்காங்களே, இதில் சபரியோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், இந்த சில நபர்கள்லாம் கனியை போட்டு காப்பாற்றிடுவாங்க. கனியை எஸ்கேப் ஆகிறது ஈஸி. அடுத்து சுபிக்ஷா 5.12, 8,342. கிட்டத்தட்ட 500 வாக்குகள் தான் சுபிக்ஷாவுக்கும் கனிக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. சுபிக்ஷா இன் டேஞ்சர் ஜோன். சுபிக்ஷா மஸ்ட் அவாய்ட் வியானாவை அவாய்ட் பண்ணி அவங்க கேம் பிளே பண்ணால் இம்ப்ரூவ் ஆகும். வியானா கூட சேர்ந்து பண்றேன்ற பேர்ல பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு பெரிய ஆப்பா மாறும். ஃபைனலி ரம்யா போன வாரம் எஸ்கேப் கோட், இந்த வாரம் மாட்டியே ஆகணும் 6,227. ஸோ இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ரம்யா, சுபிக்ஷா, வியானா, அரோரா இந்த 4 பேர் கனி ஓகேவா, சரி, அரோரா, கனி, சுபிக்ஷா, ரம்யா இந்த 4 பேர்ல இருந்து 2 பேர் போவாங்க. அரோரா ரம்யாவா தான் இருக்கும். சிங்கிள் எலிமினேஷனா இருந்தால் அது அரோரா, டபுள் எலிமினேஷனா இருந்தால் ரம்யா அரோரா அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.